கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக நன்மையான தகப்பன்மார்கள் உண்டு. அவற்றில் ஒருவரைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோபு 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் எத்தனையோ நன்மையான தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். அவற்றில் ஒருவர் தான் யோபு. யோபுவினுடைய குணத்தை பாருங்கள். அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் தவறு செய்தார்களா இல்லையா என்பதே உறுதியாகவில்லை. ஆனால் அவன் இருதயத்தில் அவனுடைய நினைவு எப்படி இருக்கிறது என்றால், ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவரை தூசித்திருந்தால் என்ன செய்வது, அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமே, அவர்கள் பரிசுத்தம் இழந்திருப்பார்களே என்று பயந்து அஞ்சி அவன் சர்வாங்க தகன பலியிடுவதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல தகப்பனை போல நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தாயாய் தகப்பனாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து நீங்கள் இவ்வளவு அழகாய் ஜெபிக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, என் பிள்ளை தவறு செய்து விடக்கூடாது, ஒருவேளை அது தவறு செய்திருந்தால் மன்னியும் என்று ஜெபிக்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம், உண்மைத்தான். பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக, ஞானத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், பரிசுத்தத்திற்காக கூட ஜெபிக்கிறோம். ஆனால் பாவம் செய்து உம்மை விட்டு தூரம் போய்விடக் கூடாது என்று ஜெபிக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளுக்காக இந்த ஜெபம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அன்றைக்கு யோபு அந்த ஜெபத்தை செய்ய தவறவில்லை பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இருதயம் நமக்கு வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு முன்பாக இப்படியாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை பாவம் செய்து இருக்குமானால் மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், உமக்காக நிற்க வேண்டும், உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை பிள்ளைகள் இல்லை என்றாலும் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சீர்கெட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அதை உணர்ந்து தகப்பன் உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு நாம் இந்த ஜெபத்தை செய்யும் போது ஆண்டவர் நம் பிள்ளைகளையும் அவர் பாதுகாத்துக் கொள்வது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.